வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி மணவெளி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 17.70 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் கறவை மாடுகள் வைத்திருப்போருக்கு இலவச கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின்படி 15 நபர்களுக்கு தலா 58,000 மதிப்பிலான பால் கறவை இயந்திரங்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கலப்பு திருமண உதவி தொகை திட்டத்தில் 9 நபர்களுக்கு தலா 1 லட்சம் என மொத்தம் 9 லட்சத்திற்கான அரசாணைகள் உள்ளிட்டவற்றை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்வில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் மேரி, சாந்தி மற்றும் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீடு தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பாக கூட்டுறவு மேலாண்மை நிலைய மேலாண் இயக்குநர் மாறன் கூறும்பொழுது, புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் வழிகாட்டுதலின்படி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த நிறுவனம் பல்வேறு நீண்டகால, குறுகிய கால பட்டய சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வரும் நிலையில் நகை மதிப்பீடும் அதன் தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறவுள்ளது. மொத்தம் 14 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் சேர்வதற்கு 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதுமானது என்றும், பயிற்சி கட்டணம் ரூபாய் 5,000 என்றும், தேர்வு கட்டணம் 300 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் சேரலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சிக்கான உபகரணங்கள் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும், பயிற்சியில் சேர்வதற்கு வயது வரம்பு இல்லை என்றும், இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பத்தினை புதுச்சேரி சுயிப்ரேன் வீதியில் உள்ள புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் ஆலய சடல் மகோற்சவத்தை முன்னிட்டு ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த ஆலயத்தின் சாகை வார்த்தல் செடல் மகோற்சவம் இன்று அனுஷ்ரை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனை அடுத்து இரவு அம்மனுக்கு ராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு கங்கையம்மன் ஆலயத்தில் புனித நீர் திரட்டி கரகம் எடுத்து பக்தர்களுக்கு காப்பு கட்டி தொடர்ந்து அம்மனுக்கு மந்திரங்கள் போத சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் திருநீரு, குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த சடல் உற்சவத்தில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுவையில் பயிர் காப்பீட்டுக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலமாக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கிசான் கடன் அட்டை மூலம் பயிர்க்கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது அவசியம் என்றும், நெல், சொர்ணாவாரி, சம்பா, நவரை, உளுந்து, பாசிப்பயறு, நிலக்கடலை, கரும்பு மற்றும் வாழை உள்ளிட்டவற்றுக்கு காப்பீடு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நெல்லிற்கு ஜூலை 15ஆம் தேதி, வாழைக்கு வரும் செப்டம்பர் 30ஆம் தேதியும், சம்பா நெல்லிற்கு வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி, நவரை நெல்லுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்றும், மணிலா, உளுந்து, பச்சைப்பயிறு உள்ளிட்டவற்றுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி, கரும்பு, வாழைக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை காப்பீடு செய்யலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாராய கடைகளில் விற்கப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்ய கலால்துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அண்மை காலமாக தமிழக எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த சிலர் புதுச்சேரியிலிருந்து வாங்கி சென்ற மதுவை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில், புதுவையில் உள்ள சாராய கடைகளில் அரசின் வடி சாராய ஆலையிலிருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும், அதன் வீரிய தன்மையை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க வட்டாட்சியர் சிலம்பரசன், ஆய்வாளர் அறிவுச்செல்வன் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி பாகூர், நெட்டப்பாக்கம் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பகுதிகளில் உள்ள சாராய கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளும் பணிகள் நடந்து வருகிறது. மேலும் புதுச்சேரியிலிருந்து சாராய பாக்கெட்டுகள் தமிழகத்திற்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்லப்படுகின்றதா என்றும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபர் ஒருவருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்றும்,
சாராயக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலால்துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூ தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.